நியூமராலஜிங்கிற எண்ணியலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா 100% கண்டிப்பாக அது போய் தான். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது 100% துல்லியமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். பிறவியன், விதியன், கதியன், லக்கண அதிபதியோட எண், தொழிலெண், வாழ்க்கையன், பாதையன், ஹீப்ரு பிரமிடன், அஸ்ட்ரோ நியூமராலஜி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நேம் சார்ட்லாம் இருக்குது. ஆனால் இது மட்டும் போதுமானது, அடிப்படை விஷயம். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நியூமராலஜியை 100% துல்லியமான எடுக்க முடியும். இல்லைன்னா வெறும் நியூமராலஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது போய் தான். அதை நம்பாதீங்க. ஜோதிடத்தை ஒப்பிட்டு பாருங்கள். ஜோதிடம்ங்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. உங்கள் உடம்புல என்ன வியாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தான் துல்லியத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஜோதிடத்தில் எந்த கிரகம் பலம், எந்த கிரகம் பலகீனம், உங்களுக்கு அடுத்து என்ன தசா நடக்க போகுது, அந்த தசாநாதன் எப்படி இருக்கிறாரு, அப்போ ஒரு கிரகத்துடைய பலம் பலகீனத்தை தெரிஞ்சுக்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஒரு கிரகத்துடைய பலம் பலகீனம் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லக்கணத்திற்கு உங்கள் ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட கிரகத்துடைய கதிர்வீச்சு கிடச்சா வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கு போவையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நியூமராலஜியை பயன்படுத்த முடியும். அதனால் ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்காட்டையும் பரவாயில்ல, அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா அந்த பெயரியல், எண்ணியல் இது மாதிரி விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 100% நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். போன பதிவுகளில் அதிர்ஷ்ட எண்கள் எப்படி எடுக்கணும், உங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான நம்பர், எப்படிப்பட்ட நபரை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எப்படிப்பட்ட நபரை கல்யாணம் பண்ணால் கூடாது, உங்கள் பிறந்த தேதிக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் எது, அதிர்ஷ்டமான நம்பர் எது அப்படின்னு சொல்லி பல வீடியோ போட்டிருந்தோம். கடைசியாக பார்த்த காணொலி பார்த்துட்டிங்கன்னா இந்த அதிர்ஷ்ட லக்கி நம்பரை எப்படி எடுக்கணும்னு சில மெத்தட் இருந்துச்சு, அதை சொல்லியிருந்தோம். அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். பாருங்கள், அதிர்ஷ்ட எண் எடுக்கிறதுக்கு பிறவியன், விதியன், கதியன், லக்கண அதிபதியன், கிழமையன், தொழிலெண், வாழ்க்கையன், பாதையன், ஹீப்ரு பிரமிடியன், எல்லாத்துக்கு மேலே உங்களோட லைஃப் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர், கணவன் மனைவி இவங்களுடைய பிறந்த தேதி நேரம் இருந்தால் மட்டுமே நீங்கள் லக்கி நம்பரை எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். பிறவி எண்ணா பிறந்த தேதியுடைய கூட்டுத்தொகை எண், அது இரட்டைப்படை எண்ணை எடுத்துக்கணும். சிங்கிள் டிஜிட்டாகவும் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இது வாழ்க்கையின், தொழிலின், பாதையின் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். அப்போ பிறந்த தேதி ஒருத்தர் 21ஆம் தேதியில் பிறந்திருக்காங்கன்னா 21ஆம் நம்பருக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி டாரட்டில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 3ஆம் நம்பரை சிங்கிளாக 2 1 கூட்டி பார்த்து 3 எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேதி, மாதம், வருடம் கூட்டி பார்த்து 33ஆம் நம்பர் வருது. 33ங்கிறது விதியன். ஆனால் இதே சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வாழ்க்கையின், தொழிலின், பாதையின் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பிறவி என்கிறது பிறந்த தேதியோட எண், விதி என்கிறது பிறந்த தேதி, மாதம், வருடத்தோட கூட்டுத்தொகை எண், கதி என்கிறது ஆங்கில மாதத்தோட எண். நீங்கள் பிறந்த மாதம் ஏப்ரல் மாதமாக இருந்தால் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் வரும். அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசின்னு சொல்லிட்டு பங்குனின் வரிசையாக மேசத்திலிருந்து எடுக்கும் பொழுது மேசத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களுடைய கதி எண்ணாக இருக்கக்கூடிய 9ஆம் நம்பர். ஏன்னா மேசத்தோட அதிபதி செவ்வாயின்னு புரிஞ்சுங்க. அப்போ செவ்வாயினா 9ஆம் நம்பரை எடுத்துங்க. உங்களுக்கு கதி எண்ணா எடுத்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியாக லக்கண அதிபதி எண். ஒவ்வொரு லக்னமும் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு அதிபதி இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா மேசத்தின் அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு நம்பர் 9. ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு 6. மிதுனத்தின் அதிபதி புதன், புதனுக்கு 5. கடகத்தின் அதிபதி சந்திரன், சந்திரனுக்கு 2. சிம்மத்தின் அதிபதி சூரியன், சூரியனுக்கு 1. கன்னியின் அதிபதி புதன், புதனுக்கு 5. துலாத்தின் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு 6. விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு 9. தனுசின் அதிபதி குரு, குருவுக்கு 3. மகரத்தின் அதிபதி சனி, சனிக்கு 8. கும்பத்தின் அதிபதி சனி, சனிக்கு 8. மீனத்தின் அதிபதி குரு, குருவுக்கு 3. இப்போ இந்த எண்களையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒத்து போகக்கூடிய ஒத்த திருவிழா எண்கள் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தார், அஸ்ட்ரோ நியூமராலஜின்னு சொல்கிறாங்களே அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நியூமராலஜிங்கிறது ஒரு கிளை தான். ஜோதிட சாஸ்திரம் இல்லை அப்படின்னா நியூமராலஜி கிடையாது, எண்ணியல் கிடையாது, வாஸ்து கிடையாது, எதுவுமே கிடையாது.
வாஸ்து பொய் தான், அதுக்கு தனியாக ஒரு காணொளி வீடியோ போடுறோம், அது நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. வாஸ்துங்கிற பொய் தான், இருந்தாலும் அந்த வாஸ்து, நியூமராலஜி, எண்ணியல், பெயரியல், அதே மாதிரி ஜெம்மாலஜி அத்தனையுமே ஜோதிடத்தோட கிளைகள் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு மனிதனோட முதுகெலும்பு மாதிரி. முதுகெலும்பு இல்லை அப்படின்னா எப்படி மனிதன் செயல்பட முடியாதோ அப்படி ஜோதிட சாஸ்திரம் முதன்மையான சாஸ்திரம். அந்த ஜோதிடம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அஸ்ட்ரோ நியூமராலஜினா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த லக்னம் என்ன லக்னம்னு பாருங்கள். உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12 மறைவிடம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் லக்னம் என்ன லக்னம்னா, உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மேஷ லக்னத்துடைய அதிபதி செவ்வாய். ஓகே, இப்போ பாருங்கள், மேஷ லக்னம் இது. மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கருப்பு கலர் புள்ளி வச்சுருக்கோம். அப்போ புதன் உங்களுக்கு ஒத்து வர மாட்டார். மேஷ லக்ன அன்பர்களுக்கு புதன் மிகப்பெரிய எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை கொடுக்குறவர். அப்போ புதனுடைய எண் 5. 5ஆம் எண்ணில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பெயர் வைக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல மேஷத்தின் அதிபதி செவ்வாயாக வருவார். அப்போ 6, 8, 12 மறைவிடம். 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயிலும் பெயர் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அதிநட்பு கிரகமாக செவ்வாய்க்கு வரதுனால மேஷ லக்ன அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய 9ஆம் நம்பர்லையும் புதனுடைய 5ஆம் நம்பர்லையும் கண்டிப்பாக உங்களுடைய நேமோ பெயரோ வச்சிருக்கிறது நல்லதல்ல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்னத்திற்கு 8 குடையவன் குரு, 12 குடையவன் செவ்வாய். ஓகே, இதில் டேஞ்சர் லைட் மாதிரி சிகப்பாக வச்சுருக்கிறது கட்டாயமாக உங்களுக்கு ஒத்து வராதுன்னு அர்த்தம். அப்போ ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தால் 6 குடைய சுக்கிரன் உங்கள் வீட்டின் அதிபதியாக வரனால பயப்பட தேவையில்லை. ரிஷப லக்னத்திற்கு 8 குடையவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பரம எதிரி. குருவுக்கும் சுக்கிரனுக்கு எப்பயும் ஒத்தே போகாது. அப்போ கட்டாயமாக குருவுடைய 3ஆம் எண்ணில் பெயர் இருக்கக்கூடாது. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் எண்ணில் பெயர் இருக்கக்கூடாது. அதற்கடுத்தபடியாக மேஷத்தின் அதிபதி செவ்வாய், சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் பகைத்தன்மை இருக்கிறனால 9ஆம் நம்பர்லையும் பெயர் வைக்கக்கூடாது. அதற்கடுத்தபடியாக மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்திற்கு 6 குடைய செவ்வாய், 8 குடைய சனி, 12 குடைய சுக்கிரன். இப்போ மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும், டேஞ்சர் லைட் மாதிரி போட்டிருப்போம். மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாயுடைய 9ஆம் நம்பரில் பெயர் வைப்பது நல்லதல்ல. 8 குடைய சனி 8ஆம் நம்பர், 6, 8, 12 மறைவிடம். அந்த 12 குடைய அதிபதி பார்த்துட்டேன் சுக்கிரன், அதிநட்பு கிரகமாக வரனால சுக்கிரன்கிற 6ஆம் நம்பரில் பெயர் வைக்கலாம். ஆனால் 9ஆம் நம்பர்லேயே 8ஆம் நம்பர்லேயே பெயர் வைப்பது, வாகனம் வைத்திருப்பது அல்லது நிறுவனத்துக்கு பெயர் வைப்பது நல்லதல்ல. நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்திற்கு 6 குடையவன், 8 குடையவன், 12 குடையவனில் 8 குடையவன், 12 குடையவன். கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 6 குடைய குரு, 8 குடைய சனியுடைய 8ஆம் நம்பர்லையும் 12க்கு உடைய புதனுடைய 5ஆம் நம்பர்லையும் பெயர் வைக்கக்கூடாது. 3ஆம் நம்பர் குரு, குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகமாக செயல்படுறதுனால 6ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய குருவில் பெயர் வைக்கலாம். கடகலக்கணக்காரங்க தப்பு கிடையாது. அதற்கடுத்தபடியாக சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 6 குடைய சனி வருவார். பார்த்தீங்கன்னா தெரியும், 6 குடைய சனி பரமேதிரி. அப்போ 6ஆம் இடத்ததிபதி இருக்கக்கூடிய சனியுடைய 8ஆம் நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது. 8 குடைய குரு அதிநட்பு கிரகம், அதனால் 3ஆம் எண்ணில் பெயர் வைக்கலாம் குருவுடைய நம்பரில். கடைசியாக சந்திரன் 12 குடையவன் 2ஆம் நம்பரில் கண்டிப்பாக பெயர் வைக்கக்கூடாது, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும். அதற்கடுத்தபடியாக நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்திற்கு 6 குடைய 8 குடைய 12 குடைய கிரகத்தை பார்க்குறோம். பார்த்துட்டிங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 6 குடைய சனி, சனிங்கிற 8ஆம் நம்பரில் பெயர் இருக்கக்கூடாது கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால். 8 குடைய செவ்வாய் பரம சண்டாளன், செவ்வாய்ங்கிற 9ஆம் நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது. 12 குடைய சூரியனுக்கும் புதனுக்கும் நல்ல புரிதல் இருந்து புத ஆதித்யோகமாக செயல்படுறதுனால 1ஆம் நம்பரை பெயர் வைக்கலாம், தவறு கிடையாது. துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6 குடையவன் குரு, 8 குடையவன் சுக்கிரன், 12 குடையவன் புதன். துலா லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 6 குடைய குரு மட்டும்தான்
பரம எதிரியாக இருக்கிறனால குருவுடைய 3ஆம் எண்ணில் எக்காரணத்தை கொண்டும் பெயர் வைக்கக்கூடாது. துலா லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் எண்ணில் கண்டிப்பாக பெயர் வைக்கக்கூடாது. அது தொழில் நிறுவனமாக இருக்கலாம், மொபைல் நம்பராக இருக்கலாம், வாகன எண்களாக இருக்கலாம், கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதற்கடுத்தபடி 8 சுக்கிரன் உங்கள் லக்கண அதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால பாதிப்பு இருக்காது. 12 புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிநட்பு கிரகம். அதனால் குருவை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க. 3ஆம் எண் மட்டும் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாது. அதுக்கடுத்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த விருச்சிக லக்கணத்துக்கு 6 செவ்வாய், 8 புதன், 12 சுக்கிரன். விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதனுடைய 5ஆம் எண் மட்டும் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 6ஆம் நம்பர் சுக்கிரனுடைய எண், அது ஓரளவுக்கு ஒத்துப்போகும், பயன்படுத்தலாம், பயப்பட தேவையில்லை. அதற்கடுத்தபடியாக தனுசு லக்கணத்துக்கு பார்க்க போகிறோம். தனுசு லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா 6 சுக்கிரன், 8 சந்திரன், 12 செவ்வாய். தனுசு லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு இருக்க சுக்கிரன் தான் உங்களுக்கு பரமதிரியாக இருக்கிறனால தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க யாரும் 6ஆம் நம்பரில் பெயர் வைப்பது நல்லதில்லை, 2ஆம் நம்பர்லையும் பெயர் வைப்பது நல்லது அல்ல. செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் குரு மங்கள யோகமாக இருக்குன்னா 12 செவ்வாயோட 9ஆம் நம்பர் பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது. நீங்கள் பிறந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மகர லக்கணமாக இருந்தால் முதன்மையான எதிரி சூரியன், 8 சூரியன், 12 குரு. உங்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய மகர லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 6 புதனுடைய எண்களாக இருக்கக்கூடிய 5ஆம் நம்பரில் பெயர் வைக்கலாம். 8 சூரியன் பரம எதிரி, அதனால் 1ஆம் நம்பரில் பெயர் வைப்பது நல்லதல்ல. 12ஆம் இடத்தது குரு, குருவுடைய 3ஆம் நம்பர்லையும் பெயர் வைப்பது நல்லதல்ல மகர லக்கண நண்பர்களை பொறுத்த வரைக்கும். இப்போ சொல்கிறதெல்லாம் லக்கணத்துக்கு ராசி கிடையாது. நீங்கள் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கும்ப லக்கணத்திற்கு 6 சந்திரன். நீங்கள் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 6 சந்திரன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குன்னு பரம எதிரி. அப்போ 2ஆம் எண் பயன்படுத்தக்கூடாது. 8 புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய நல்ல நட்பு கிரகமாக இருக்க ஒத்துப்போகும். 12 சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருந்தாலும் கூட 8ஆம் நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது, நல்லதல்ல. அதற்கடுத்தபடியே மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. மீன லக்னத்திற்கு 8 சுக்கிரன், 12 சனி. அப்போ நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 8 சுக்கிரனுடைய 6ஆம் நம்பரை பயன்படுத்தக்கூடாது, மிகப்பெரிய பரம எதிரி. 12 சனியுடைய 8ஆம் நம்பரையும் பயன்படுத்தக்கூடாது. 6ஆம் வீட்டின் அதிபதி இருக்கக்கூடிய சூரியனுடைய 1ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். அப்போ அஸ்ட்ரோ நியூமராலஜிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு லக்கணத்திற்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் கடுமையாக ஒருத்தர் நண்பராக வருவார், ஒருத்தர் மிகப்பெரிய பகையாக வருவார். அந்த பகைக்கு உண்டான கிரகம் எதுன்னு பார்த்து அந்த கிரகத்துக்கு உண்டான எண்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சில லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதியே லக்னாதிபதியாக வருவார், அதை விட்டுறலாம். அதே மாதிரி சில நட்பு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 வீட்டுக்கு அதிபதியாக வரும்போது பாதிப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு பகை கிரகமாக இருந்து 6, 8, 12ஆம் இடத்து அதிபதியாக இருந்து அந்த நம்பரில் நீங்கள் பெயர் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அடி விலகும், பொருளாதார தடை ஏற்படும், வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அஸ்ட்ரோ நியூமராலஜிங்கிறது என்னென்னா, உங்கள் லக்கணத்திற்கு, நாங்கள் ராசிக்கு சொல்ல, உங்கள் லக்கணத்திற்கு 6, 8, 12 கிரகம் யாருன்னு பாருங்கள். அந்த 6, 8, 12 கிரகத்துடைய நம்பர் எடுத்துங்க. அந்த நம்பரை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். அதுதான் எந்த எண்ணுன்னு சொல்லியாச்சு. அப்போது பிறவியன் அப்படிங்கிறது பிறந்த தேதி, விதி என்கிறது கூட்டுத்தொகை தேதி, பிறந்த தேதி, மாதம், வருடத்தோட கூட்டுத்தொகை தேதி. கதி என்கிறது ஆங்கில மாதத்தில் நீங்கள் ஏப்ரலில் பிறந்திருக்கீங்களா, மேல பிறந்திருக்கீங்களா, ஜூனில் பிறந்தீங்களா பார்த்து அதற்கு தமிழ் மாதத்தை எடுத்த அந்த தமிழ் மாதம் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியோட எண்களை எடுத்துக்கங்க. அதற்கடுத்தபடியாக லக்கண அதிபதி எண், உங்கள் லக்கணம் என்ன லக்னமோ, மேஷ லக்னமாக இருந்தால் 9 செவ்வாய், ரிஷப லக்னமாக இருந்தால் 6 சுக்கிரன், அதேமாதிரி மிதுன லக்னமாக இருந்தால் 5 புதன், கடக லக்னமாக இருந்தால் 2 சந்திரன், அதே மாதிரி சிம்ம லக்னமாக இருந்தால் 1 சூரியன், கன்னி லக்னமாக இருந்தால் 5 புதன் வரும், அதே மாதிரி துலா லக்னமாக இருந்தால் 6 சுக்கிரன் வரும், அதே மாதிரி விருச்சிக லக்னமாக இருந்தால் 9 வரும், செவ்வாய் வரும், அதே மாதிரி தனுசு லக்னமாக இருந்தால் 3 வரும், குரு வரும், மகர லக்னத்திற்கும் கும்ப லக்னத்திற்கும் 8 வரும், சனி வரும், மீன லக்னத்துக்கு 3 வரும், குரு வரும். அப்போ இந்த லக்கண அதிபதினு எடுத்துக்கிறீங்க.
இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அஸ்ட்ரோ நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய இதோடைய இந்த லக்கணத்துக்கு 6, 8, 12 கூடிய நம்பராக வராமல் பார்த்து அதே எடுத்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியாக தொழிலின், வாழ்க்கையின், பாதையன் இந்த 3 விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு போன காணொலி பதிவில் போட்டிருக்கோம். அதை போய் தெரிஞ்சுக்கங்க. அந்த எண்களை எடுத்துங்க. இது இல்லாமல் பிறந்த தேதியோட ஹீப்ரு பிரமிட் எண், இது இல்லாமல் உங்கள் லைஃப் பார்ட்னருடைய கணவன், மனைவி அல்லது தொழில் செய்கிறவங்க, கூட்டாளி, பங்குதாரர்கள் கூட இருக்கவங்க அவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய பிறந்த தேதியெல்லாம் செக் பண்ணி பார்த்து இது எல்லாத்துக்கும் ஒத்த தடவை ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த நம்பர் தான் லக்கி நம்பர். அப்போ அஸ்ட்ரோ நியூமராலஜி கண்டிப்பாக தேவை. அஸ்ட்ரோ நியூமராலஜி தெரியல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதிர்ஷ்ட எண்களை எடுக்க முடியாது. பேசிக்கான விஷயமாச்சு தெரியணும். எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒவ்வொரு பதிவிலும் பதிவிட்டுகிட்டே இருக்கிறோம். ஒரே பதிவாக நாங்கள் போட்டோம் அப்படின்னா அது உங்களால் பார்க்க முடியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு வீடியோ போட்டுச்சுன்னா யார் பார்ப்பாங்க? அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒவ்வொரு காணொலியாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரோம். அது முழுசாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு முழு கோர்வையாக ஒரு மாலை மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த அதிர்ஷ்ட எண்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலாவை வெளிப்படைத்தன்மையோடு உங்களுக்கு புரிய வைக்கிறோம். அந்த அதிர்ஷ்ட எண்கள் நீங்களே தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். வாகனத்துடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கலாம், மொபைல் நம்பராக இருக்கலாம், அல்லது நிறுவனத்தோட எண்களாக இருக்கலாம். உங்களுக்கு நியூமராலஜி எண்களை பொறுத்த வரைக்கும், அதிர்ஷ்ட நம்பரை பொறுத்த வரைக்கும், லக்கி நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கணுங்கிற சூட்சும விதியை நாங்கள் சொல்லித்தரோம். இதை ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்து அதன் அடிப்படையில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அதிர்ஷ்ட எண்கள் செயல்படும். ஏனோதானோன்னு சொல்லிட்டு பிறந்த தேதிக்கு ஒரு நம்பர் எடுக்கிறது, இல்லை கூட்டுத்தொகை தேதிக்கு ஒரு நம்பர் எடுக்கிற அப்படிலாம் எடுக்கக்கூடாது. நாங்கள் என்னென்ன விதிகள் சொல்கிறோமோ அதை வரிசையாக ஃபாலோ பண்ணணும். இது மிகப்பெரிய அருமையான சூட்சமமான விஷயம். இது வெளிப்படைத்தன்மையோட ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருமே பயனடையட்டும். ஏன்னா கமெண்ட்டில் நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க, எனக்கு லக்கி நம்பரான்னு கேட்குறாங்க. உண்மையாலுமே இவ்வளோ விதிகளையும் செக் பண்ணால் தான் லக்கி நம்பர் எடுக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் கண்டிப்பாக முக்கியம். ஆங்கில தேதியில் பிறந்த தேதி பிறந்த நேரம், அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா பிறந்த கிழமை, இந்த 3 தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்ட எண்களை எடுக்க முடியும். உங்கள் பிறந்த தேதி மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 80% தான் உங்களுக்கு வேலை செய்யும். 100% உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த கிழமை இந்த 3மே இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு டைரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படும். இதை பார்த்துக்குங்க. பிறவி எண். பிறவி எண்ணா நீங்கள் பிறக்கும் போது இருந்த பிறந்த தேதியுடைய சிங்கிள் டிஜிட் நம்பர். நீங்கள் 26ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா 268, நீங்கள் 21ஆம் தேதியில் பிறந்திருக்கீங்கன்னா 213. விதி எண். பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடத்தோட கூட்டுத்தொகையோட சிங்கிள் டிஜிட் நம்பர், டோட்டல் நம்பர் ரெண்டையுமே பார்த்துக்கணும். இரட்டைப்படை எண்ணை எடுத்துக்கணும், சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 6/6/1983 பிறக்கிறீங்கன்னா பிறவி எண் 6, விதி எண் 33. இந்த 33 தான் எடுத்துக்கணும். ஆனால் சில கணிதம் பண்ணுறதுக்கு சிங்கிள் டிஜிட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அது தொழிலின், வாழ்க்கையின் எடுக்கிறதுக்கு பயன்படும். அதுக்கப்புறம் கதி எண். ஆங்கில மாதம் எந்த மாதத்தில் பிறந்தீங்க. உங்கள் ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. மே மாதம்னா அதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அதை சொல்லித்தரோம். லக்ன அதிபதி எண். நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்தால் லக்னாதிபதி செவ்வாய் இருக்கிறனால உங்களுடைய லக்கண எண் 9. நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்தால் லக்கண அதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால அதோட எண் 6. அதை உங்களுக்கு வரைஞ்சி வரைபடமாக உங்களுக்கு காமிக்கிறோம், அப்போ தான் புரியும். அதற்கு அடுத்தபடியாக தொழில் எண். இந்த பிறவி எண்ணுடைய சிங்கிள் டிஜிட் நம்பரையும், விதி எண்ணுடைய சிங்கிள் டிஜிட் நம்பரையும், கிழமை எண்ணுடைய சிங்கிள் டிஜிட் நம்பரையும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா தொழில் எண் வந்துடும். அதுக்கப்புறம் பிறவி எண்ணையும், விதி எண்ணையும், தொழில் எண்ணையும் கூட்டினீங்கன்னா வாழ்க்கை எண் கிடச்சிரும். பிறவி எண்ணையும், விதி எண்ணையும், வாழ்க்கை எண்ணையும் கூட்டினீங்கன்னா பாதை எண் கிடச்சிரும். இதை உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தோடைய ஹீப்ரு பிரமிட் எண், ஹீப்ரு கபாலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒத்த தடவில் ஒரு நம்பர் எடுத்தால் மட்டும்தான் லக்கி நம்பராக செயல்படும். மறுபடியும் சொல்கிறோம். பிறவி எண், விதி எண், கதி எண், லக்கண அதிபதி எண், தொழில் எண், வாழ்க்கை எண், பாதை எண், ஹீப்ரு பிரமிட் எண். இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நியூமராலஜி லக்கி நம்பர் தொழிலுக்கோ, நிறுவனத்துக்கோ, மொபைலுக்கோ எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பிறவி எண் பார்ப்போம். பிறவி எண்ணா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம்.
உதாரணமாக கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய அந்த பிறந்த தேதி, ரஜினிகாந்தோடைய பிறந்த தேதி, எம்ஜிஆரோட பிறந்த தேதி 3 போட்டு பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் பரிச்சயமாக இருக்கிறதுனால. பாருங்கள், ஃபஸ்ட்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவுடையது. கலைஞர் ஐயாவுடைய பிறந்த எண் 3. 3ஆம் நம்பர்னால் லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய, தலைமை தாங்கி நடத்தக்கூடிய குருவுடைய எண். ஒரு மதத்தை உருவாக்குறது, ஒரு கட்சி உருவாக்குறது, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த 3ஆம் நம்பருக்கு உண்டான குணம். இது பிறவி எண். விதி எண் 25. கோடீஸ்வர ராஜயோகத்தை தரக்கூடிய, அரசனின் செங்கோல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண். அப்போ 25ங்கிற எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது விதி எண். அப்போ பிறவி எண் 3, விதி எண் 25. இந்த 2க்கு காமனாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்கணும். அதற்கடுத்தபடியாக ரஜினிகாந்த் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவரோட பிறவி எண் 12. 12ங்கிறது பிறவி எண்ணாக இருந்தால் முற்கால வாழ்க்கை சோகமாக இருக்கும், பிற்கால வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். பிறவி எண் 12 என்னது? தலைகளை தொங்கக்கூடிய ஒரு சித்திரம் இருக்குது. அந்த சித்திரத்தை பேர் பிற துன்பத்திற்கு உள்ளாகிறவன். துன்பத்தில் தோலாமல், இன்பத்தில் துள்ளாமல் சமரசமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய எண் 12. இவருடைய விதி எண், பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடத்தை கூட்டி பார்த்தா 21. பிரபஞ்சத்தின் சித்திரம், மகரிஷிகளின் மகுடம், பேரானந்தம்னு பேர், கவர்ச்சி, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு கார்டு. அதை உங்களுக்கு காமிக்கிறோம். அவரோட விதி எண் நல்லா இருக்கிறனால எதிர்கால வாழ்க்கை சூப்பராக இருந்துச்சு. எம்ஜிஆர் பிறந்த தேதி 17. கவர்ச்சி, ஆளுமை, அதிகாரம், எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான கட்டுடலோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. நீடித்த புகழ், அஷ்டலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எண் 17. கோல்டுனா 17, அமெரிக்கானா 17. இந்த 17 சித்திரத்தை உங்களுக்கு காமிக்கிறோம். ஒரு பெண் நிர்வாணமாக இருந்து, ஒரு பெண் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து மறு இடத்துல ஊற்றுறா. இது வற்றாத செல்வம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எண். இவரோட பிறவி எண் 17. பிறந்த தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 27 வரும். சரணாகதி, சக்தி வாய்ந்த செங்கோல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 3 பேர்த்தோடைய விதின்னு பாருங்கள். கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு 25 கோடீஸ்வர ராஜயோகம், செல்வ செழிப்பு. ரஜினிகாந்த் ஐயாவுக்கு 21 உலகம் போற்றக்கூடிய மா மனிதர். எம்ஜிஆருக்கு 27 சரணாகதி, சக்தி வாய்ந்த செங்கோல். இருக்கிற வரைக்கும் ஆட்சி எடுத்துகிட்டு போனார். அப்போ பிறவியன் விதியன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி உங்களுடைய பிறவியனை விதியனை கண்டுபிடிங்க. அதற்கு அடுத்தபடியாக கதியன். கதியன் வேறு ஒன்றும் இல்லைங்க, 12 கட்டத்தை போடுறோம் பாருங்கள். கதியன், நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா, ஏப்ரல் மாதம் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்தை இங்கே தொட்டுட்ருக்குறோம். ஏப்ரல் மாதம்னா 9, மே மாதம்னா 6, ஜூன் மாதம்னா 5, ஜூலை மாதம் அப்படின்னா 2, ஆகஸ்ட் மாதம்னா 1, செப்டம்பர் அப்படின்னா 5, அக்டோபர்னா 6, நவம்பர்னா 9, டிசம்பர்னா 3, ஜனவரி அப்படின்னா 8, பிப்ரவரினா 8, மார்ச் அப்படின்னா 3. அப்போது இந்த எண்களை எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிறவியன் எடுத்துக்கிறோம், விதியன் எடுத்துக்கிறோம். பிறவியனே சிங்கிள் டிஜிட் எடுத்துங்க, விதியனே சிங்கிள் டிஜிட் எடுத்துங்க. அதே மாதிரி கதியனே சிங்கிள் டிஜிட் எடுத்துங்க. கதி என்கிற பிறந்த மாதத்தோட எண். அதற்கடுத்து லக்கண அதிபதி எண். இது எல்லாத்துக்கு மேலே கிழமையுடன் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். என்ன கிழமைன்னு தெரிஞ்சுருக்கணும், என்ன லக்கணம்னு போட போகிறாருங்க. இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் லக்கண அதிபதி எண் எடுக்கிறதுக்கு மேஷ லக்கணத்தில் பிறந்தால் 9, ரிஷப லக்கணத்தில் பிறந்தால் 6, மிதுன லக்கணத்தில் பிறந்தால் 5, கடக லக்கணமாக இருந்தால் 2, சிம்ம லக்கணமாக இருந்தால் 1, கன்னி லக்கணமாக இருந்தால் 5, துலா லக்கணமாக இருந்தால் 6, விருச்சிக லக்கணமாக இருந்தால் 9, தனுசு லக்கணமாக இருந்தால் 3, மகர லக்கணத்திற்கு 8, கும்ப லக்கணத்திற்கு 8, மீன லக்கணத்திற்கு 3. அப்போ இந்த எண்ணெய் எடுத்துக்கிறோம். அப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம்? பிறவியன், விதியன், அதுக்கப்புறம் கதியன், லக்கண அதிபதியன், அப்புறம் கிழமையன். நீ என்ன கிழமையில் பிறந்திருக்கிறீங்க அந்த கிழமைக்கான என்ன எடுங்க, கிழமைக்கான என்ன எடுங்க. இப்போ பாருங்கள், இது கிழமையோட எண். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தால் 1ன்னு எடுத்துங்க, திங்கக்கிழமையில் பிறந்தால் 2ன்னு எடுத்துங்க சந்திரனாக இருக்கிறனால, செவ்வாய்க்கிழமை பிறந்தால் 9ன்னு எடுத்துங்க, புதன்கிழமையாக இருந்துச்சுன்னா 5ன்னு எடுத்துங்க, வியாழக்கிழமை இருந்தால் 3ன்னு எடுத்துங்க, வெள்ளிக்கிழமைன்னா 6ன்னு எடுத்துங்க, சனிக்கிழமையாக இருந்துச்சுன்னா 8ன்னு எடுத்துங்க. இந்த எண்களை எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? பிறவியன், விதியன், கதியன்,
லக்கண அதிபதி எண், கிழமை எண், 5 விஷயத்தை பார்த்துருக்கோம். சரிங்களா? மொத்தம் 48 காரணிகள் இருக்குது. அத்தனையும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எவ்வளோ விஷயத்த சொல்லித்தர முடியும் அது வெளிப்படைத்தன்மையோடு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக தொழிலெண். தொழிலெண்ணா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தொழிலெண் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் தான் அப்படிப்பட்ட தொழில் அமையும். தொழிலெண் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த தொழிலெண் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த தொழிலெண் நீங்களே கண்டுபிடிச்சிட்டுனா அப்படிப்பட்ட தொழில் தான் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, இந்த தொழிலெண் எடுக்கக்கூடிய உண்மையான சூட்சும ரகசியத்தை நாங்கள் வெளிப்படையாக சொல்லித்தரோம். பார்த்துக்குங்க. உதாரணமாக சொல்கிறோம். கலைஞர் கருணாநிதி ஐயாவது 3/6/1924. பாருங்கள், பிறவி எண் அப்படின்னா 3ன்னு சொல்லியாச்சு. அதை 3 எடுத்து நாங்கள் முன்னாடி இந்த இடத்துல கார்னரில் போட்டிருக்கிறோம். அதற்கடுத்து பிறந்த தேதி, மாதம், வருடத்தை கூட்டு பார்த்தீங்கன்னா 25 வருது. அது சிங்கிள் டிஜிட்டாக மாத்திரம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 7ஆம் நம்பரை நம்ம காமிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைன்னா 9ன்னு சொல்லியாச்சு. இதை 3ஐயும் கூட்டி பாருங்கள். 3, 7, 9, 19. 19னா 1. 1ஆம் நம்பர்னா என்ன அப்படின்னா சூரியன். அரசியல், ஆளுமை, அதிகாரம், எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய, சாதனையை படைக்கக்கூடிய. ஏன்னா சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகம் சுற்றிட்டு இருக்குது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர்னா அரசியல், ஆளுமை, அதிகாரம் அவர்கிட்ட இருந்ததுனால தான் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை செஞ்சார். அதற்கடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா ரஜினிகாந்த் ஐயாவது பிறவி எண் 12, 3ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம். அந்த 3ஆம் நம்பர் அங்கே போட்டிருக்கோம். பிறந்த தேதி, மாதம், வருடத்துடைய எண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 21, அதையும் 3, அது 3ஆம் நம்பர் விதி எண்ணை போட்டுக்கிட்டோம். அப்புறம் கிழமை எண், அந்த கிழமை எண் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டோம். இவர் பிறந்த கிழமை செவ்வாய் 9, அந்த 9 அப்படியே போட்டுக்கிட்டோம். அப்போ 3, 3, 6, 6, 9, 15. 15னா 6ஆம் நம்பர். சுக்கிரன் சார்ந்த கலைத்துறையில் சாதித்து கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்து எம்ஜிஆர் ஐயாவது பிறந்த தேதி 17க்கு சிங்கிள் டிஜிட்டாக 8ஆம் நம்பரை எடுத்துக்கிறோம். பிறந்த தேதி, மாதம், வருடத்துடைய கூட்டுத்தொகை எண் 27, அது சிங்கிள் டிஜிட்டாக 9ஆம் நம்பரை எடுத்துக்கிறோம். அவர் பிறந்தது புதன்கிழமை. புதன்னா நம்பர் 5ஆம் நம்பரை எடுத்துக்கிறோம். அப்போது 8, 9, 17, 17 ஒரு 5, 22, 22 சிங்கிள் டிஜிட்டாக போது 4. 4னா பேரரசன்னு பேர். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் எழுதி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் தொழில் எப்படி எடுக்கிறதுன்னு. அப்போ உண்மையாலுமே பிறந்த தேதியுடைய பிறவி எண்ணையும், கூட்டுத்தொகையோட விதி எண்ணையும், கிழமையோட எண்ணையும் 3ஐயும் கூட்டி பார்த்தீங்கன்னா தொழில் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா வாழ்க்கை எண் கண்டுபிடிக்கிறதுக்கு இது அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறோம். வாழ்க்கை எண்ணை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு வாழ்க்கை எண். இதை ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. ஓகே, வாழ்க்கை எண்ணை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிறவி எண்ணுங்கிறது இது. அதற்கு அடுத்தபடியாக விதியன் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கக்கூடிய எண் விதியன். இந்த கிழமையோட எண் இந்த எண். இப்போ இந்த கிழமையை மட்டும் அடிச்சிடணும். இந்த கிழமை அடித்து இந்த 1 தூக்கி இங்கே போட்டுடணும். தொழில் எண் போடணும். இது பிறவி எண், இது விதி எண், இது தொழில் எண். இந்த 3ஐயும் போட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எண் கிடச்சிடும். அப்போ வாழ்க்கை எண் என்ன? 3, 7, 10, 10, 11. 11 என்னென்ன? கலைஞர், கதையாசிரியர், எழுத்து சார்ந்த துறையில் சாதித்தவர். வாழ்க்கைன்னு அவருக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பிறவியன் எடுத்துக்கிறோம், விதியன் எடுத்துக்கிறோம். இங்கே தொழிலன் போடணும். இந்த தொழிலன் அழிச்சிட்றோம். தொழிலன் இங்கே போட்டுறோம். இப்போ தொழிலன் 3, 3, 6, 6, 6, 12. அவர் வாழ்க்கைன்னு 12. அப்போ வாழ்க்கைன்னு 12 வந்துச்சு. என்ன செய்கிறாரு? 3னா என்னது? 12னா பிற துன்பத்திற்கு உள்ளாகிறவன். துன்பத்தில் தூளாமல், இன்பத்தில் துள்ளாமல் ஆன்மீக பாதையை நோக்கி போயிட்டுருக்கார் வாழ்க்கையன். சரி, பிறவியன் எடுத்துக்கிறோம். இது பிறந்த எண், பிறவியன். எல்லாத்தையும் கூட்டி போகிறோம். விதியன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எண்ணை அழிச்சிட்றோம். இந்த எண்ணை தூக்கி அங்கே போகணும். தொழில் எண்ணெய். அப்போ தொழில் எண் போடுறோம். இப்போ வாழ்க்கைன்னு வந்துடும். தொழில் எண். வாழ்க்கை என்ன? 8, 9, 17, 17, 4, 21. இப்போ வாழ்க்கைன்னு சூப்பராக இருக்குது. வாழ்க்கையின் 21 உலகம் போற்றும் மாமனிதர். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. பிறவியன், கூட்டுத்தொகை விதியன், தொழிலன் எடுத்து போட்டுவிட்டோம். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, பாதையன். நம்ம போயிட்டுருக்க பாதை சரிதானே எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பாதையன் கண்டுபிடிக்க போகிறோம். பாதையன். இந்த பாதை என்ன? நம்ம போயிட்டுருக்க பாதை சரியாக தான் போகிறோமான்னு கண்டுபிடிக்கிறது. இந்த பாதை எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு தொழில் எண்ணை அழிச்சிடணும். இந்த இடத்துல வாழ்க்கை எண்ணை தூக்கி போடணும் 2ஆம் நம்பரை. அப்புறம் அவர் பாருங்கள்
10, 12 இது பாத எண். குரு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் பாத எண். இவரோட பார்க்குறோம் ரஜினிகாந்த் ஐயாவது. இந்த 3ஆம் நம்பர் தூக்கி வாழ்க்கை என்ன இங்கே போடுறோம். 9 விவேகமான இளம் துறவி. இந்த கார்டை உங்களுக்கு காமிக்கிறோம். இவரோட பாத எண் 8, 9, 17, 17, 21. இந்த 21ஆம் நம்பர் 3 தூக்கி வாழ்க்கைன்னு இங்கே போட்டுக்கிறோம். அப்போ பாருங்கள் 8, 9, 17, 17, 3, 20. முரசொலிக்கும் தேவன். இது அருமையான நம்பர் தான். அப்போது இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பிறந்த எண், விதி எண், அதுக்கப்புறம் கதி எண், அதுக்கப்புறம் இதெல்லாம் பிறந்த தேதியோட ஹீப்ரு பிரமிடுன்னு ஒரு எண் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எல்லா நம்பரும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த எல்லா நம்பருக்கும் எது காமனாக ஒரு நம்பர் வருதோ அந்த நம்பரில் மட்டும்தான் உங்கள் லக்கி நம்பராக வச்சுக்கணும். சும்மா பிறந்த தேதி தெரியும், பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர்லாம் எடுத்திங்கன்னா அது வேலை செய்யாது. இப்போ ஹீப்ரு பிரமிடுன்னு பார்த்துக்குறோம். எல்லாத்தையும் போட்டு காமிக்க முடியாது, யாரோ ஒருத்தரது மட்டும் போட்டு காமிக்கலாம். நீங்களே போய் செக் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்கும் காமிச்சோன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. 17/1/1917 எம்ஜிஆர் ஐயாவது. இப்போ இந்த ஹீப்ரு பிரமிட் எப்படி போடுறான்னு பாருங்கள். ஹீப்ரு பிரமிடன் ஹீப்ரு கபாலான்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஹீப்ரு கபாலா முறையில் சிங்கிள் டிஜிட்டாக நம்பரை மாற்றுறது. இது பிறந்த தேதி வருது 17/1/1917. 0 இங்கே வரக்கூடாது, 0 இல்லாமல் தான் போடணும். 0 எல்லாம் இங்கே போடக்கூடாது, சரிங்களா? முன்னாடி வந்தாலும் 0 போடக்கூடாது. ஆங்கில தேதி மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா? 7/1/8, 1/7/8, 1/1/2, 1/10, 1/9 கூட்டினா மறுபடி 10 1 தான் வரும். 1/9 கூட்டினா மறுபடி 10 1 தான் வரும். 7/1/8, 8/8 16க்கு 7, 8/2 10க்கு 1, 2/1 3, 1/1 2, 1/8 9, 7/1 8, 1/3 4, 2/3 5, 2/9 2, 8 4 3, 12க்கு 3, 9 7, மறுபடியும் இது கூட்டு பார்த்தீங்கன்னா 3 7. இந்த 37 பொறுத்த வரைக்கும் அரசன். அப்புறம் இது 1ஆம் நம்பர் வந்ததுனால தான் 1ஆம் நம்பருங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். அப்போ இவர் அரசனாக இருக்கிறதுக்காக மட்டுமே பிறந்திருக்கிறார். இது பிறந்த தேதியுடைய ஹீப்ரு பிரமிடு சூட்சமம் என்ன பேர். அப்போ நம்ம என்னென்ன விஷயத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னா, 1ஆம் நம்பர் அரசியல், ஆளுமை, அதிகாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பிறவி எண்ணிலேயே வாழ்க்கை எண்ணிலையும் சூட்சம எண்ணிலையும் விதி எண்ணிலையும் கதி எண்ணிலையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒத்ததிர்வாக ஒரு பெயர் அமைஞ்சதுனால தான் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான இடத்துக்கு போனார். அப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன விஷயத்தை பார்த்துருக்கேன்னு பாருங்கள். இத்தனை விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் லக்கி நம்பர்ஸ் எடுக்க முடியும். முதல்ல பார்த்தது பிறவி எண், பிறந்த தேதியுடைய எண். அப்புறம் விதி எண், பிறந்த தேதி மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை எண். அதுக்கப்புறம் கதி எண், ஆங்கில மாதத்தின் எண். அப்புறம் லக்கண அதிபதி எண், லக்கண அதிபதி எண். இந்த லக்கணம் உங்கள் லக்கணம் என்னமோ லக்கணத்தோட எண். அப்புறம் கிழமை எண், நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்க அந்த கிழமையோட எண். அப்புறம் வாழ்க்கை எண், தொழில் எண். அப்புறம் தொழில் எண், வாழ்க்கை எண், பாத எண், ஹீப்ரு பிரமிடு எண். பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன விஷயத்தை பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பிறவி எண், பிறந்த தேதி. விதி எண், பிறந்த தேதி மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை எண். கதி எண், பிறந்த ஆங்கில மாதத்தோட எண். லக்கண அதிபதி எண், லக்கணத்தோட அதிபதி எண். கிழமை எண், பிறந்த கிழமையோட எண். அப்புறம் தொழில் எண், பிறந்த எண்ணையும் விதி எண்ணையும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி அதோட கிழமை எண்ணை கூட்டினீங்கன்னா தொழில் எண் வரும். அதுக்கப்புறம் வாழ்க்கை எண், பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் தொழில் எண்ணையும் கூட்டினீங்கன்னா வாழ்க்கை எண் வரும். அதற்கடுத்து பாதை எண், பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் வாழ்க்கை எண்ணையும் கூட்டினீங்கன்னா பாதை எண் வரும். அப்புறம் ஹீப்ரு பிரமிடு எண், உங்களுக்கு பெயருக்கும் போட்டு பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையில் பிறந்த தேதிக்கும் போட்டு பார்க்கணும். அதற்கடுத்தபடியே பார்ட்னர், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், இவங்களோட எண்களை எடுத்தணும். இது எல்லாத்தோட எண்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஒத்ததிர்வாக இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு லக்கி நம்பர். நீங்கள் வாயில் சுலபமாக கேட்டுறீங்க, ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை செயல்படுத்தி பார்க்குறதுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும். உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்களோட பிறந்தது கிழமை, இது 3 தெரிஞ்சிருந்தால் தான் இப்படிப்பட்ட விஷயத்தை எடுக்கணும். லக்னம் கண்டிப்பாக தெரியணும்.
அப்போ ஜாதகம் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஜாதகம் எம்ஆர்ஐ ஸ்கேனர் மாதிரி. உங்களுக்கு எந்த கிரகம் பலம், எந்த கிரகம் பலகீனம், அடுத்து என்ன தசை நடக்க போகுது, அந்த தசைக்கு ஒத்த தெருவில் இருக்கக்கூடிய எண்களில் பேர் வைக்கலாமா, அந்த நம்பர் லக்கி நம்பரில் வாகனம் எடுக்கலாமா, இப்படி பல விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து எடுக்கணும். அப்போ உண்மையாலுமே 48 வகையான காரணிகள் இருக்குது. அதில் சில விஷயத்தை தான் எங்களால் சொல்ல முடியுது. அந்த சொல்லித்தர விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி தந்துட்டோம். இந்த 48 காரணிகளையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிங்கன்னா அந்த குழந்தை செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழும். அதுக்கு விதியும் கர்மாவும் இடம் கொடுக்கணும், இல்லைன்னா முடியாது. ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறீங்க, ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாள் 50 நாள் ஆகும். ரொம்ப துல்லியமாக அக்யூரஸியாக எடுத்து அந்த நிறுவனத்தை ஜெயிக்க வைக்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பங்குதாரருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் இதெல்லாம் இருந்தால் தான் துல்லியமான அவங்களுக்கே உண்டான பெயர் எடுக்க முடியும். வாகனத்தை அதிர்ஷ்ட எண் கேட்குறீங்க, இப்படிப்பட்ட எண்களை ஒப்பிட்டு பார்த்து தான் வாகன அதிர்ஷ்ட எண் எடுக்கணும். ஒரு வாகன அதிர்ஷ்ட எண் கேட்குறீங்கன்னா இந்த பிறவி எண், விதி எண், கதி எண், லக்கண அதிபதி எண், அதேமாதிரி கிழமையுடன், தொழில் எண், பாதை எண், சரிங்களா, அதுக்கப்புறம் வாழ்க்கை எண், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஹீப்ரு பிரமிட எண், பிறந்த தேதிக்கு ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் வாகனத்துடைய அதிர்ஷ்ட எண்களை எடுக்க முடியும். இதுதான் துல்லியமாக இருக்கும். இத்தனை விதமான காரணி ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் ஒரு தொழில் நிறுவனமோ ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும் போதோ அபரிமிதமான வளர்ச்சியோடு அந்த குழந்தை வளர முடியும். அந்த தொழில் நிறுவனம் வளரும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெளிப்படைத்தன்மையோடு எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தை சொல்லிட்டோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அது அத்தனையும் வீடியோ மூலியமாக உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு வாகன நம்பர் எடுக்கிறதுக்கும் ஒரு மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கும் நிறுவனத்தோட பெயரை நீங்களே வச்சுக்கிறதுக்கும் இந்த விஷயம் போதுமானது. இன்னும் நாங்கள் என்னென்ன சொல்ல அப்படின்னா நேம் சார்ட் தியரி, பித்தாகரஸ் தியரி, இப்படி நிறைய இருக்குது. பெண்டுலம், ரேக்கி, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நிறைய விஷயம் நாங்கள் செக் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அதெல்லாம் உணர்வுபூர்வமானது. நேம் சார்ட் வேணால் சொல்லித்தரலாம். அது அடுத்தடுத்த பதிவுகள் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பதிவிடுறோம். ஆயிரக்கணக்கான வீடியோ போடணும் ஒரு நியூமராலஜி விஷயத்துக்கு மட்டும். எங்களுக்கு தெரிஞ்சாலும் வீடியோ போடுறோம். ஆனால் இருந்தாலும் கூட அத்தனை விஷயத்துக்கு கேட்குறது உங்களுக்கு அப்படின்னு ஆகி போயிடும். ஆதி மூல ரிஷிமூலம் கண்டிப்பாக எதை பார்த்தீங்கன்னா அது மேலே வெறுப்பு வந்துடும். அப்போ நியூமராலஜி ஒரு அற்புதமான அதிசயத்தக்க ஒரு கலையாக இருந்தாலும் கூட முறை பிரகாரம் அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் செயல்படும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் எடுக்கிறது, பிறந்த தேதி மாத வருடத்துக்கு லக்கி நம்பர் எடுக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஒத்து வராது. அதனால தான் என்ன பேசிக்கான விஷயம் அடிப்படை தன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டோம். இதெல்லாம் பார்த்துக்குங்க, இதை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கங்க. இதன் அடிப்படை லக்கி நம்பர் எடுங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கையாக மாறும். இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கர்மவனை இடம் கொடுக்கணும். இந்த வீடியோ நாங்கள் போட்டுட்டோம், எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட மாட்டாங்க. யாருக்கு இந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ந்தால் போதும். இதனால் யார் பயனடையணுமோ பயனடையணும். இதனால் அவங்க கற்றுக்குறாங்க, கற்றுட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்தில் எல்லோரும் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த பூமியில் கண்டிப்பாக விட்டுட்டு தான் போயாகணும், வேறு வழியே இல்லை, யாரும் கொண்டுட்டு போக முடியாது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படைத்தன்மையோடு எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் தான் சொல்கிறோம். இது ஒரு டைரி எழுதி வச்சு நடைமுறையில் நீங்கள் எழுதி பார்க்க நிறைய விஷயத்தை கற்றுக்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படும். ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கையில் எல்லா செல்ஃபும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நாங்கள் இதெல்லாம் ஏன் வெளிப்படையாக சொல்கிறோம், எங்களுக்கு 24,000 பேர் 30,000 பேர் கமெண்ட்டில் கேள்வி கேட்குறாங்க. அத்தனை பேருக்கு நான் ஒருத்தரே பதில் கொடுக்க முடியும். கற்றுக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பதில் கொடுங்க. அப்போ உண்மையாலுமே நிறைய விஷயம் இருக்குது. அது அத்தனை விஷயத்தையும் நாங்கள் 25 வருஷம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டே இருந்தோமோ அதை எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையோட கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். அதை பயன்படுத்தி யாரோ ஒரு ஜீவன் நல்லபடியாக பயனடைஞ்சால் கூட ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்ததுக்கும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கும் கோடான கோடி நன்றி 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 நன்றி. அடுத்த பேர் சந்திக்கலாங்க. வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான எண்ணு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய காணொலி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க, நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வந்தால் அதிர்ஷ்டம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரில் சந்திக்கலாங்க. வணக்கம்.